यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं லக்ஷ்மீந்திரசிம்ஹம் சரணம் பிரபத்யே. உத்தமமான அஹோபில யாத்திரையை நிறைவு செய்யக்கூடியதான ஒரு அனுபவத்தை நாம் இப்பொழுது பெற்று வருகிறோம். இன்றைய தினத்தில் நாம் பாவன நிருசிம்மனையும் கீழே நமக்கு சர்வ மங்களங்களையும் அருளக்கூடியவனாக அனைத்து நிருசிம்மமூர்த்திகளின் திருவுருவாகவும் உற்சவமூர்த்தியாக பிரஹ்லாதவர்தனாகவும் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சேவிக்கப் போகிறோம். கீழ் அஹோபிலம் என்பது ஒரு அழகிய கிராமம். மேல் அஹோபிலம் என்பது அடர்ந்த காடுகள் நிறைந்ததான பகுதி. இந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிக்குள்ளே எப்பொழுதும் எல்லோராலும் செல்ல முடியாது. அது தவிர பயங்கரமான பவனாசினி காட்டாறு என்பது திடீர் என்று வெள்ளத்தை பெருக்கக்கூடியது. இந்த பவனாசினியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது புராணம் வர்ணிக்கிறது, பவனாசினியானவள் பெரும் வெள்ளத்துடன் பாதாளத்தில் பாய்ந்தாளாம். அங்கே பாதாளத்தில் ஆதிசேஷ பெருமான் எழுந்தளிருந்தார். அவர் பவனாசினியிடத்தில் பேசினார், அம்மா பவனாசினி, நீ நிருசிம்மனுடைய சம்பந்தத்தை பெற்றவள். பாதாளத்தில் நதிகளுக்கு அனுமதி என்பது கிடையாது. அது புராணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். பாதாளத்தில் நதிகளுக்கு அனுமதி கிடையாது. ஆகையால் நீ அஹோபிலத்தில் சென்று பிரவகிப்பாயாக என்றவுடன் அவள் ஒரு புளிய மரத்தின் அடியிலிருந்து வெளியேறினாள். அஹோபில க்ஷேத்திரத்தில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரியதான மலையின் கொடுமுடியில் ஒரு புளிய மரத்தின் அடியிலிருந்து அவர் உற்பத்தியாகிறாள் என்று சொல்றார். அவளுடைய வேகத்தை தடுப்பதற்கு இயலாத உலகம் நடுங்கியது. அப்பொழுது பைரவன் தன்னுடையதான தலையை வெட்டி அந்த பிரவாகத்தை தடுப்பதற்கு முயன்றார். அதனால் அதற்கு பைரவ குண்டம் என்பதாக ஒரு பெயர் உண்டாயிற்று என்று சொல்வது உண்டு. கஜகுண்டம், பைரவகுண்டம், வராககுண்டம், ராமலக்ஷ்மண குண்டம், ஆம்பர தீர்த்த குண்டம் என்று பல தீர்த்தத்துறைகள் இந்த பவனாசினி கரையில் அமைந்திருக்கின்றன. ஆகையால் இந்த பவனாசினியுடைய வெள்ளம் திடீரென்று வெள்ளம் வந்தது என்றால் மேலஹோபிலத்திலிருந்து கீழஹோபிலத்திற்கு வர முடியாது, கீழஹோபிலத்திலிருந்து மேலஹோபிலத்திற்கு செல்ல முடியாது. தவிரவும் ஒரு கால விசேஷத்தில் கொடிய காட்டு மிருகங்கள் இந்த இடங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தன. பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்றம் என்று மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கையாழ்வார். வலிமிகுந்த யானைகளையெல்லாம் சிங்கங்கள் கொன்று அதனுடைய தந்தங்களை சுமந்து சென்று தங்கள் நாயகனான நிருசிம்மனுக்கு உபகாரமாக சமர்ப்பிக்கின்றன என்று இதனை மங்களாசாசனம் செய்கிறார். கீழஹோபில க்ஷேத்திரத்தில் ஒரு அழகியதான ஆலயத்தை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள், அழகிய மண்டபங்கள், பிராகாரங்கள், இவை அனைத்தும் நிரம்பியதான ஒரு அத்தியாச்சரியமான இடம் இது. இங்குள்ள சிற்ப வேலைப்பாடுகளின் நுட்பங்களை பார்த்து கலையில் வல்லுநர்கள் பலரும் மூக்கில் விரல் வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு நுட்பங்கள் இங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்டில் இவ்வளவு தூரம் இதை அழகாக வடிவமைக்க முடியுமா என்னும் எண்ணம் எல்லோருக்கும் தோன்றியிருக்கிறது. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனையோ அதிசயங்கள், ஆச்சரியங்கள் இங்கே புதைந்து கிடக்கின்றன என்பது சத்தியம். அவ்வளவு ஆச்சரியங்கள், அற்புதங்கள் இந்த க்ஷேத்திரங்களில் நிறைந்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த அஹோபில க்ஷேத்திரத்தில் நிருசிம்மனுடையதான அத்தியாச்சரியத்தின் அனுபவ திவலைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய க்ஷேத்திரம் பாவன க்ஷேத்திரம். பாவனம் என்றாலே பரம பாவனமானது. பரத்வாஜர் என்னும் ஒரு மகரிஷி, அந்த பரத்வாஜருக்கு ஒரு சமயம் பிரம்மஹத்தி என்னும் தோஷம் ஏற்பட்டுவிட்டது. பிரம்மஹத்தி என்றால் பிராமணனை கொள்வதனாலே வரக்கூடிய பாபத்திற்கு பிரம்மஹத்தி என்பதாக பெயர். பாபங்களிலே பெரிய பாபம் அது. அதை எப்படி போக்கடித்துக் கொள்வது என்று தெரியாமல் அவர் தவித்து இங்கு வந்து பெருமானை சேவித்தார். பாவன சர்வலோகானாம் தொமேவ ரகுநந்தன பவித்ரானாம் பவித்ரம் யஹா மங்களானாம் ச மங்களம் என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமாதிகளிலும் சொல்லப்படுகிறது. அப்போ பாவன சப்தத்தினாலே காண்பிக்கப்படுவோன் சாட்சாத் மகாவிஷ்ணு. க்ஷேத்திரரத்னமிதம் புரோக்தம் பாவனம் லோக பாவனம் யத்ர பூர்வம் பரத்வாஜா பிரம்மஹத்யாம் அபாகரோத். உண்மையிலேயே சென்று காண்பதற்கு மிக மிக கடினமான முயற்சி செய்ய வேண்டிய சன்னதி இந்த சன்னதி தான். அவ்வளவு அடர்த்தியானது ஒரு காடு. அந்த காட்டு வழியே நடைபயணம், இன்றும் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த காட்டு வழியே நடைபயணம் மேற்கொள்வது என்பது சுமார் 6 மணி காலம் நாம் நடந்து சென்று இந்த பெருமாளை தரிசிப்பதற்கு பிடிக்கும். செல்வதற்கு 3 மணி காலம், திரும்பி வருவதற்கு. அதுவும் இது போன்ற கோடை காலங்களில் வறண்டு போகும். நாம் எடுத்து செல்லக்கூடிய தீர்த்தம் என்பது ஆரம்பித்த 20 நிமிடங்களிலேயே தீர்ந்துவிடும் என்றால் அதற்கு அடுத்ததாக நமக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியதான 5.5
மணித்துளிகள், அதாவது 5.5 மணி நேரம் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட், ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச், அதாவது வந்து மேலே ஏறி போகிறதோ இல்லை காலில் பாதரட்சைகள் இல்லாமல் கூடிய வரைக்கும் அந்த மலையின் மீது யாரும் காலில் பாதரட்சையோடு ஏற மாட்டான், விஷயம் தெரிஞ்சவா. ஆனால் போகிறதுக்கு பை ரோடு போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த லோக்கல் ட்ரைப்ஸ் வந்து நமக்கு ஜீப் எடுத்துன்னு வருவான். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்கவ நரசிம்மன் போகிற மாதிரி தான், அதை விட இன்னும் அடியா கங்கரைந்து தொடுக்குன்னு. அப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஜீப்லேருந்து கீழே விழாமல் தான் ட்ராவல் பண்ணுறோமான ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஜீப் அந்த ஜம்பிங் பம்பிங்னு அந்த அவளுக்கு ஆட்டு நாட்டும். அதனால் போனால் அது ஒரு நிசம்மன், அங்கே போய் நிசம்மனை சேவிச்சா எல்லா சமங்களும் போயிடும். நமக்கு போகிற வழி போய் நிசம்மனை சேவித்தோன்னா நமக்கு எல்லா விதமான சிரமங்களும் போயிடும். பாவனகான்னு பேர். எவ்வளவு பெரிய பாப்பங்களை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாப்பத்திலிருந்து விடுதலை அளிப்பவன் இந்த நிருசிம்மன். பாப்ப விமுக்தி நிருசிம்மன். பாவனா சர்வலோகானாம் தொமேவ. பாவனம்னு அர்த்தம் பரம பவித்திரமானது. பவனாசனி ஒரு பாவனம், மலை ஒரு பாவனம், நிருசிம்மன் ஒரு பாவன், கருடன் ஒரு பாவனன், பக்தர்கள் ஒரு பாவனர்கள். இத்தனை பாவனத்துவம் இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இங்கெல்லாம் நம்ம போகச்சவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். இதுவரையிலும் வேறு எந்த க்ஷேத்திரத்துலையும் வேறு எங்கேயுமே நீங்கள் அனுபவித்திராத ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இங்கே நிருசிம்மன் ஏகாந்தமாக இருக்கு, ரொம்ப உள்ளே போய் பார்க்கணும். இங்கே ஒரு விசேஷம் உண்டு. அதாவது பரத்வாஜருக்கு பிரம்மஹத்தி சாபம் ஏற்பட்டது. அதாவது அவருக்கு ஒரு பெரிய பாபம், அந்த பாப்பத்திலிருந்து அவரை பெருமாள் விடுவித்தான். இருக்கிறதுலையே பெரிய பாப்பத்திலிருந்து அவரை விடுவித்தான். அது ஓகே, அது ஒரு நமக்கு அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து சரியாக போச்சு. இங்கே இந்த பெருமாள் அஹோபிலேஷன் அவன் காதல் திருமணம் செய்து கொண்டவன். நிருசிம்மனும் பண்ணினார். யாரை காதலிச்சார் அப்படின்னு கேட்டார். ஒரு பெண்ணை காதலிச்சார். சுவாமி இது பண்ணலாமா? அதுதான் ஒரு விஷயம். விஷ்ணு புராணத்தில் மகரிஷி சொல்கிறார், மைத்ரேயர் சிஷ்யருக்கு பராசரர் சொல்கிறார், பெருமாள் எங்கெங்கே என்னென்ன மாதிரி அவதாரம் பண்ணுறானோ அவனுக்கு ஏற்றார் போலே அங்கங்கு அவனுடையதான பிராட்டியும் அவதாரம் செய்கிறான். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. அவன் ராமன் என்றால் அவள் சீதை, அவன் கிருஷ்ணன் என்றால் அவள் ருக்மிணி பிராட்டி. யத் பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. எந்தெந்த அவதாரங்களில் எப்படி எப்படி இருக்கிறானோ அப்படி எப்படி பெருமாள் அவதாரம் பிராட்டி அவதாரம் பண்ணிக்கிறான். இங்கே பெருமாள் காட்டில் தானே இருப்பான், காட்டுவாசி. யார்? நிருசிம்மன்றவன் யார்? சிங்கம் தானே, காட்டுவாசி தானே. நரசிம்மன்றவன் காட்டுக்கு தலைவன் தானே, அஹோபில க்ஷேத்திர பதி தானே அவன், ஓபுல பதி தானே அவன். அப்பேற்பட்டவன் ஒரு பெண்ணை காதலித்தான். எந்த பெண்ணை காதலித்தான்? காட்டுவாசி பெண்ணை காதலித்தான். அவளுக்கு வாசந்திகா அல்லது செஞ்சுலக்ஷ்மி என்பதாக பெயர். அஹோபில நிருசிம்மன் சன்னதிக்கு போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல அஹோபில நிருசிம்மன் சன்னதிக்கு போகாமல் டக்குன்னு ஒரு லெஃப்ட் எடுத்து அந்த பவனாசினி கரையில் பைபாஸ் போய் அப்படியே வராகன் மாலோலன் ஜுவாலாலாம் சேவிச்சுட்டு அப்புறம் கீழே வரைச்சதில் அஹோபில சேவிப்பேன். அப்போ அங்கே போனீங்கன்னா அந்த லெஃப்ட்டு அந்த அஹோபில நிருசிம்மன் ராஜகோபுரம் போகிறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் அழகாக பந்தல்லாம் போட்டு வச்சுருக்கா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4-5 பேர் ஒரு கொம்பு ஒன்று கொடுப்பா. ஏன்னா போகிறதுக்கு ஒரு கிரிப்பு வேணுன்றதுக்கோசம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நிமிந்து அதெல்லாம் ட்ரைப்ஸு, இந்த செஞ்சு குடியினர் வசிக்கக்கூடிய இடம். அங்கே கையில் வில்லோட அம்போட செஞ்சுலக்ஷி தாயார் நிந்த திருக்கோலத்தில் ஒரு பெயிண்ட் ஒன்று போட்டு வச்சிருப்போம். அந்த இடத்துல இருக்காது நம்ம தாயார். அதே மாதிரி கீழ அஹோபிலத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிருசிம்மன் அந்த தாயாரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படின்னு தெரியும். சுவாமி ஆமாம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் இதெல்லாம் ரசிக்கணும். பெருமாளுடைய ஸ்ருங்காரத்தை நாம் ரசிக்கணும். நம்முடைய தாய் தந்தையரான அந்த பெருமாளும் பிராட்டிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த ஸ்ருங்கார விலாசங்கள் நமக்கு பரம பிரேமாவகம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பெருமாள் அந்த செஞ்சுலக்ஷி தாயாரை எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறார் அப்படின்னு அவர் கையில் வில்லு அம்பு தூக்கினா அவள் பின்னாடி ஓடுறது அப்படின்றதெல்லாம் பற்றி அங்கே அழகான சித்திரங்கள், சிற்பங்கள், புடை சிற்பங்கள்லாம் அங்கே நல்லா அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்டதான செஞ்சுலக்ஷி தாயார் தான் நிருசிம்மனை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதனாலே நிருசிம்மனிடத்தில் கொண்ட காதல் ஏக்கத்தினாலே ஒரு மலர்படுக்கை அமைத்து அவளுடைய தோழிகள் அவளுடைய வாட்டத்தை தணிவித்ததான ஒரு குகையை இங்கே பாவன நிருசிம்மன் சன்னதிக்கு அருகில் நாம் சேவிக்கலாம். அதான் முக்கியம். அதாவது செஞ்சுலக்ஷ்மிக்கு ரொம்ப விரக வேதனை தாழலை. நிருசிம்மன் எப்போ வருவானோ, எப்போ வந்து அறிமுகன் அச்சுதன், அறிமுகனுக்கு ஒரு அறிமுகன் தேவையா, அறிமுகனான நிருசிம்மன்
அவன் அச்சுதன், கைப்பிடிச்சவாளை விட மாட்டான். ஏயா, அடித்த கை பிடித்த பெருமாள், அடித்தவனான இரண்யகசிபு கையே பிடிச்சான் உடல நிருசிம்மன். அணைக்கக்கூடிய செஞ்சுலக்ஷ்மியினுடைய தன தாயார் கை விடுவானா, அல்லிமாதர் பொல்க நின்ற 1000 தோழனிடம். செஞ்சுலக்ஷ்மி 2 கைகளினாலே அவனை தழுவிக்கொள்ளும் பொழுது நிருசிம்மனுக்கு 1000 கை போடலையா, ரெசிப்ரொகேட் பண்ணுறதுக்கு. அப்பேற்பட்டதான அந்த செஞ்சுலக்ஷ்மியை கை விடுவானா? ஒரு விளையாட்டு வேடிக்கை பெருமாளுக்கு. அந்த செஞ்சுலக்ஷ்மி தாயார் வாசந்திகா என்பதாக அவளுக்கு திருநாமம். அகோபிலமடத்தின் 7வது பட்டம் சிவன் அழகேசங்கர். சதலேகனி லேகனானுகுண கவிதா துரந்தர கவி கண்டீரவஹா என்ற அந்த அழகேசங்கருக்கு திருநாமம். அவர் இந்த செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கும் நிருசிம்மனுக்கும் நடைபெற்ற கல்யாணத்தை வர்ணித்து ஒரு அற்புதமான சம்ஸ்கிருத நாடகம் இயற்றியுள்ளார். வாசந்திகா பரிணயம் என்பதாக அதற்கு பெயர். செஞ்சு என்பது நாம் தெலுங்குலையும் தமிழையும் சொல்லக்கூடியது. வாசந்திகா என்பது சம்ஸ்கிருத பெயர், அவ்வளோதான். அவளுக்கு நிருசிம்மனிடத்தில் கொண்ட காதல்னாலே, அந்த விரக வேதனையினாலே அவள் தவித்து கொண்டிருக்கிறாள். அங்கே நிருசிம்மனை குறித்து தவம் செய்கிறாள். அதற்காக அவளுடையதான தோழிகள் அழகான ஒரு கொடி வீடு, மலர்களினாலேயே நல்ல புஷ்பங்களினால் அமைக்கப்பட்டதான ஒரு கொடி வீடு. அந்த கொடி வீட்டில் அவளுக்கு சைத்தியோபசாரம், அவளை குளிர்விக்கிறார்கள். அப்படி அவள் தவம் செய்த குகை இங்கே இந்த பாவன நிருசிம்மன் சன்னிதானத்திற்கு சற்று மேலே இருக்கிறது. நாம் இன்றும் சென்று சேவிக்கலாம். இதெல்லாம் அவசியம் சேவிக்க வேண்டும். ஒரு நாள் 9 சேவிக்குமா, ஒவ்வொரு நாள் 9 சேவிக்க முடியுமா? இப்படிலாம் போயிட்டு இருந்தால் சந்தோஷம் இல்லை. அதை அனுபவிக்க முடியாது. அந்த வைப்ரேஷனை உணர முடியாது. வைப்ரேஷனாக வண்டியில் போச்சே பாவனில் குளுக்கிறாரு, அந்த வைப்ரேஷன் சொல்லலை. நிருசிம்மனை சேவிக்கச்சே வரக்கூடிய வைப்ரேஷன், நிருசிம்மனை சேவிக்கச்சே நமக்கு ஏற்படக்கூடிய வைப்ரேஷன். அப்போ ஏற்பட்டதான அந்த செஞ்சுலக்ஷ்மி தாயாருடைய குடி வழி வந்தவர்கள், அந்த தாயாருடைய வம்சத்தில் பிறந்தவர்கள், செஞ்சு என்று சொல்லக்கூடியதான வேடுவ ஜாதியினர். அவர்கள் இன்றும் இந்த அகோபில நிருசிம்மனிடத்தில் அத்தியந்தம் பக்தி கொண்டவர்களாக எங்கள் மாப்பிள்ளை நிருசிம்மன், எங்கள் மாப்பிள்ளை நிருசிம்மன், எங்கள் மாப்பிள்ளை நிருசிம்மன் என்று அந்த நிருசிம்மனை அப்படி போற்றி உகந்து கொண்டாடுகிறார்கள். அதுவும் நிருசிம்மனுக்கு ஏதாவது உற்சவங்கள் என்றால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய சீர்வரிசைகளை பார்த்தால் நமக்கு அயோத்தியில் ஜனகர், தசரதர் முதலானவர்கள் கொண்டு வந்தது, துவாரகையில் கிருஷ்ணன் பெற்றது என்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோணும். ஏனென்றால் எல்லாவற்றை காட்டிலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அந்த பக்தி விசேஷம் என்பதுதான் விசேஷம். கோபஸ்திரிகளுக்கு கிருஷ்ணனிடத்தில் எத்தகையதொரு பக்தி இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த அகோபில க்ஷேத்திரத்தில் செஞ்சுக்குடியினருக்கு நம் லக்ஷ்மி நிருசிம்மனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி என்பது சாஸ்திரங்கள் படித்து பெரிய பெரிய புராணங்களை எல்லாம் பிரவச்சனங்கள் செய்தால் கூட வராத பக்தி அது. அந்த பக்தியை பார்த்து நாம் 2 கரம் கூப்பி சேவிப்பதை தவிர்த்து நமக்கு வேறொன்றும் தெரியாது. அந்த பக்தியினுடைய முதிர்ச்சியினாலே, பக்தியினுடைய ஆதிக்கத்தினாலே அவர்கள் வேடுவர்கள். அந்த வேடுவர்கள் என்ன காரியத்தை செய்வார்கள் என்றால், வேடுவர்களுக்கு தொழில் வேட்டையாடுவது. இங்கே நிருசிம்மனிடத்தில் வரக்கூடிய சிங்கங்கள் யானைகளை கொன்று அதனுடைய தந்தங்களை தான் நிருசிம்மனுக்கு சமர்ப்பிப்பதை போல இந்த பாவன நிருசிம்மனை சேவிக்க வரக்கூடிய செஞ்சுக்குடியினர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு தெரிந்த வகையில் பிராணிகளை அந்த நிருசிம்மனுக்கு படையலிட்டு வழிபடுவது என்பது ஒரு மரபு. அதற்காக தற்பொழுது அங்கே தனியாக ஒரு இடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றிக்கொள்வதை கூட நிருசிம்மன் விரும்ப மாட்டான். ஏனென்றால் தன்னுடையதான மனைவியின் சம்பந்தம் பெற்றவர்கள், அவளுடைய சம்பந்தம் பெற்றவர்களை நிருசிம்மனாலே ஒன்றும் செய்யவே முடியாது. அதனால்தான் பெரியோர்கள் பிராட்டியின் சம்பந்தம் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் நிருசிம்மனிடத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்வார். இந்த பாவன நிருசிம்மன் பரத்வாஜ முனிவருக்கு ஏற்பட்டதான பெரும் பாபத்திலிருந்து அவரை விடுவித்தான். அப்பேற்பட்டவன் நமக்கு பிறவி எனும் பெரும் பாபத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று செஞ்சுலக்ஷ்மி வல்லபனான நிருசிம்மனை நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கீழகோபில க்ஷேத்திரத்தில் விசேஷமான இந்த ஒரு மண்டப பிராகார கோபுரங்களுடன் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை நாம் பிரதட்சிணம் செய்து சேவிக்கின்றோம். 9 நிருசிம்மனையும் சேவித்த உள்ளம் பூரிப்படைகிறது. பவனாசினியின் தண்ணீரின் குளிர்ச்சி நம்முடைய சம்சார வெப்பத்தை தணிவித்திருக்கிறது. கருடன் செய்த தவத்தின் சித்தி இன்று நமக்கு பலனளிக்கிறது. அருளாளராம் சிவன் அழகேசங்கருடைய அருள் பார்வை நமக்கு பிறந்த பயனை முழுவதுமாக பெற்றுத்தருகிறது. ஆஹா, நிருசிம்மா நிருசிம்மா ஜுவாலாஹோபில மாலோல குரோடகாரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட்ட பாவன என்று 9 நிருசிம்மனையும் ஒன்றாகச் சேவித்ததான பூரிப்புடன் இங்கே புராணத்தில் அப்பெருமானை மங்களாசாசனம் செய்த வகையில் நாமும் ஸ்தோத்திரம் செய்து ஆனந்தமான இந்த யாத்திரையில்
அஹோபிலம் 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 என்று நெஞ்சு நிறைய நிறைத்து கொண்டு இப்பெருமான்களிடம் விடைபெறுகிறோம். ஆனால் இப்பெருமான் அஹோபலமான அஹோபிலமான நம்முடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் குடிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பக்ஷீந்திரம் போத்திர சம்யம் ஜலநிதி தனயா சங்கீதம் யோக சம்யம் காரஞ்சம் க்ஷேத்திரவர்யம் பலித பலச்சயம் சத்ரபூர்வம் வடம் ச ஜ்வாலாக்கியம் பார்கவாக்கியம் பகவதபிமதம் பாவிதம் யோகிவர்யைः புண்ணியம் தத் பாவனாக்கியம் ஹிருதி கலயதாம் கல்பதே சத்பலாய. நமோ நரசிம்மா, ஜெய நரசிம்மா, ஸ்ரீ நரசிம்மா, லக்ஷ்மி நரசிம்மா, லக்ஷ்மி நரசிம்மா. ஜெய் போலோ அஹோபில மகாராஜுக்கு, அஹோபில சுவாமிக்கு, அஹோபில லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு ஜெய் 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 என்பதாக நாம் மங்களாசாசனம் செய்து ஜெயகோஷம் செய்து பல்லாண்டு பாடி அவனை சேவித்து நாம் இந்த க்ஷேத்திரத்திலிருந்து விடை கொள்கிறோம். ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா.